வணக்கம் நண்பர்களே, மைவி 3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மைவி 3 நிறுவனத்தினுடைய 5வது பிறந்த தினம். 4வது பிறந்த தினம் பெருசா நம்ம கொண்டாடணும்னு நினைச்சோம். அந்த வருஷமே ரொம்ப கவலைக்கிடமா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 5வது வருஷமும் போயிருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். வாய்ப்பே கிடையாது. 5வது வருஷத்துல சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் உறுதியா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அதற்கு அச்சாரமா நாளைய தினத்தில், அதாவது 2ஆம் தேதியில நமக்கு பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை நாளைக்கு கொடுப்பாங்க. அந்த தகவலில் தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதுலேயும் குறிப்பாக எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூமராகவே போய்கிட்டு இருக்கு. அது உண்மையாக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியாத நாங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பல தகவல்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நாளைக்கு உங்களுக்கு நைட்டில் எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே யார் அவசரப்பட்டு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி சில பொய்யான தகவல்கள் வெளிவந்தாலும் நம்ப வேண்டாம். நாளை இரவு வரை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான டைம் எடுத்துக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சில தகவல்களை கோர்ட் சைடில் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால் ஒருவேளை நாளைக்கு உடனே தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை லைவில் எடுக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். அதில் லைவில் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பல விஷயங்களை நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, இப்போ ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு. எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டாங்க. இப்போ நான் தான் கடைசியாக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து இந்த நிறுவனம் சார்ந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வழக்கம் போல நம்ம லைவ்ல எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம பேசுவோம். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். ஏன்னா எந்த ஒரு சப்ஸ்கிரைபருமே ரிட்டர்ன் ஆகவே இல்லை, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகல. அதே மாதிரி டெலகிராம் குரூப்லையும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, யாருமே குரூப்பை விட்டு வெளியில போகல. காத்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய காத்திருப்புக்கு நிச்சயமா நல்ல முறையில் நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்றேன். சார் நண்பர்களே, இனி வரும் காலங்களில் தினமும் நீங்கள் அதாவது வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, டெலகிராம் குரூப்லையும் சரி, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எந்த நேரத்தில் வேணாலும் நான் லிங்க் அனுப்பலாம். ஏன்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஃப்ரீயாக இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அடுத்தடுத்து மைவி 3 சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். நன்றி நண்பர்களே. இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், 5வது பிறந்த தினம் இன்னைக்கு நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த வருடம் நமக்கு ஒரு இனிய வருடமா, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு வருடமா அமையணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் இறைவனை வேண்டிக்கங்க. அதுக்கு அச்சாரமா நாளைக்கே நமக்கு சில தகவல்கள் தெரிய வரும். அது என்ன மாதிரியான தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி இல்லை, இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம பேச போறோம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.